Hello students, இன்னைக்கு நாம ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ஆரின்ஸில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷனும் அப்புறமேட்டு அதோட நாமன்க்ளேச்சரும் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஹாலோ ஆல்கேன்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் மூலயமா ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ் அது மூலயமா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இல்லைனா ஆல்கஹால்ஸ் மூலியமாகவும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் நிறையா மீதி ஆல்கஹால்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன்ஸ் அந்த மாதிரி நிறையா படிப்பீங்க. இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் டாபிக்ஸ், அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஸோ நீங்கள் இதை படிக்கும் போது மற்ற ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டையும் டாபிக்ஸையும் படித்து ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். அதே சமயம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் சில ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஹாலோ ஆல்கேன்ஸ்க்காக மட்டும். அதில் ஒன்று வந்து ஃபிங்கல்டைன் ரியாக்ஷன், இன்னொன்று ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், இன்னொன்று ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன். ஸோ இது எல்லாத்த பற்றியும் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஹாலோஜனை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஹாலோஜனேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இது எப்படின்னா ரேடிக்கல் மெக்கானிசம். நீங்கள் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரேடிக்கல்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜனேஷன், அதாவது ரேடிக்கல் மூலியமாக ஹாலோஜனை ஆட் பண்ணுறது தான் ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜனேஷன். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் அப்படியே உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆல்கேன் இருக்குது. இந்த ஆல்கேனில் ஒரு ஹாலோஜன், அதாவது எக்ஸ்னால் நம்ம இதில் புரோமின், குளோரின், அயோடின், ஃப்ளோரின் இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ரியாக்ட் ஆகும்போது ஹெச்நியூனா லைட். ஸோ இது வந்து ஹெச்நியூ, இது வந்து லைட்டு. ஸோ லைட் ப்ரெசன்ஸில் ரேடிக்கல் ஃபார்மேஷன் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ஹாலோ ஆல்கேன் வந்து வரும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா மிக்சராக வந்து வரும். ஏன்னா வெறுமனே லைட் மட்டும் இருக்கனால ஒரு ஆல்கேன் ரியாக்ட் ஆகும்போது வேறு நிறைய காம்பவுண்ட்ஸ், அதாவது ஒரு ஹாலோஜன் இருக்கிற மாதிரி, இல்லை 2 ஹாலோஜன் இருக்கிற மாதிரி, 3 ஹாலோஜன் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறையா மிக்சரில் உங்களுக்கு வரும். மிக்சர் ஆஃப் ஐசோமெரிக் மோனோ அண்ட் பாலி ஹாலோ ஆல்கேன்ஸ், அதாவது ஒன்று இல்லை நிறைய ஹாலோஜன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீத்தேன் இருக்குது. மீத்தேன் குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது லைட்டோ இல்லை இந்த டெம்பரேச்சரில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு 1 குளோரோமீத்தேன், ஸோ 1,1 டைக்ளோரோமீத்தேன், 1,1,1 ட்ரைக்ளோரோமீத்தேன், இல்லைனா டெட்ரோக்ளோரைட், இது நம்மளுக்கு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நான் முன்ன சொன்ன மிக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாலோஜனோ இல்லை 2 ஹாலோஜனோ இந்த மாதிரி நிறைய மிக்சரில் வர்றது தான் இந்த ரியாக்ஷனில் இருக்கிறது. ஸோ இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ப்ரோபேன் எடுத்துக்கிறேன். ப்ரோபேன் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகும்போது ஸோ இதில் வந்து குளோரின் வரும்.
இப்போ இந்த ப்ரோப்பேனை பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ரியாக்ஷன் தான், லைட்டில் குளோரின் நடக்குது. இதில் நம்மளுக்கு 2 ஐசோமெரிக் காம்பவுண்ட்ஸ் வருது. அதாவது ஒன் குளோரோப்ரோபேன், 1 குளோரோப்ரோபேன், இன்னொன்று 2 குளோரோப்ரோபேன். ஸோ ஏன் இப்படி 2 ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த லைட் வந்து பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு ரேடிக்கல்ஸ் ஒன்று இந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ குளோரினும் அதே மாதிரி ரேடிக்கல்ஸாக பிரிஞ்சு இந்த ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1 குளோரோப்ரோபேனுக்கு 45%ம் 2 குளோரோப்ரோபேனுக்கு 55%ம் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ரேடிக்கல்ஸோட டெண்டன்சி ஆஃப் ரியாக்ஷன், அதாவது அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும், எது மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான காரணமே அந்த ரியாக்ஷன்ஸில் காம்பவுண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லாத போது ஸ்டேபிள் ஆக்கிக்கிறதுக்காக, தன்னைத்தானே ஸ்டேபிள் ஆக்கிக்கிறதுக்காக ரியாக்ட் பண்ணுறது தான் இந்த ரியாக்ஷன்ஸ். ஸோ அதில் எந்த அளவுக்கு தன்னால் ஸ்டேபிளை படுத்திக்க முடியுமோ ஸோ அப்படி தான் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம எடுத்துக்கிட்டால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் இப்போ நான் வந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. இப்போ இந்த ரேடிக்கல் இது என்ன ரேடிக்கல்? இதுதான் 1 டிகிரி இல்லைன்னா பிரைமரி ரேடிக்கல். ஸோ இந்த பிரைமரி ரேடிக்கல் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் இப்படி நடக்கும். இதே வேற ஒரு ரேடிக்கல் இந்த இடத்துல ஃபார்ம் ஆனா, ஸோ இது 2 டிகிரி, அதாவது இல்லைன்னா செகண்டரி ரேடிக்கல். ஸோ நீங்கள் ஜிஓசி படி யோசிச்சிங்கன்னா 2 டிகிரி ரேடிக்கல் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் 1 டிகிரி ரேடிக்கல். அதாவது 2 டிகிரி ரேடிக்கல் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகும், அதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா 2 டிகிரியில் நம்மளுக்கு இந்த ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வரனால அது மோர் ரியாக்டிவாக இருந்து ஃபைனல் காம்பவுண்ட் நம்மளுக்கு மோர் ஸ்டேபிளாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ரியாக்டரோட ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. அதனால தான் 2 குளோரோப்ரோபேன் வந்து 55% நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனில் ஈஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன், அதாவது எவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு ரேடிக்கல் ஈஸியாக சப்ஸ்டியூட் ஆகும், இந்த ரியாக்ஷன் எவ்வளோ சீக்கிரமாக நடக்கும், அதை வந்து பார்த்தோம்னா அலைலிக் 3 டிகிரி 1 டிகிரி அப்புறமேட்டு H4. ஸோ 1 டிகிரி ரேடிக்கல், 2 டிகிரி ரேடிக்கல், 3 டிகிரி, ஸோ இந்த மாதிரி கார்பன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இதில் அலைலிக் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அலைலிக் கார்பன்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதே எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது 3 டிகிரி கார்பன். ஸோ 3 டிகிரி கார்பன் இருக்குன்னா ஸோ அப்போ அதோட ரியாக்டிவிட்டி இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது 2 டிகிரி கார்பன், இது 1 டிகிரி கார்பன். ஸோ இதில் 2 டிகிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது 1 டிகிரியை விட. ஸோ இந்த மாதிரி இது ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு மாறும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது ரியாக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் கேட்கும் போது அதை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் வேற ஒரு ரியாக்டிவிட்டி பார்க்கலாம். எப்படின்னா ஹாலோஜன்ஸு எப்படி இதில் ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாலோஜன்ஸ் வச்சு பார்த்தா ஃப்ளோரின் வந்து மோர் ரியாக்டிவ் ஒரு காம்பவுண்ட் F2. ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ளோரின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகிரும். இந்த மாதிரி ஹாலோஜனேஷன் நடந்தால் ஃப்ளோரின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு குளோரின், நெக்ஸ்ட்டு புரோமின், நெக்ஸ்ட்டு அயோடின். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் வந்து வினைலிக் அண்ட் அரைலிக் ஹைட்ரஜன் வந்து பற்றி பார்ப்போம். ஸோ அப்படின்னா ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வினைலிக்,
அப்புறம் இது அரைலிக். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த ஹாலோஜனேஷன் ரியாக்ஷன் இந்த 2 காம்பவுண்ட்லையும் நடக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சுன்னா இங்கே ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஆனால் நம்மளுக்கு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படி என்ன தெரியும்னா, டபுள் பாண்டு கூட ரேடிக்கல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும் போது ரியாக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஸோ இந்த இதுக்கு ரியாக்ஷன் நடக்காது. அதே போல தான் இங்கேயும் பென்சீன் ரிங்கில் உள்ளார டபுள் பாண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கேயும் ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா ரேடிக்கல் பென்சீன் ரிங்கில் ஃபார்ம் ஆகும். அப்படி இருக்கும் போது அதுவும் அன்ரியாக்டிவ். ஏன்னா இதுவும் ரொம்ப அன்ஸ்டேபிளாக மாறிடும். அன்ஸ்டேபிளாக மாறினா ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. அதனால் இந்த 2 வினைலிக் ஹைட்ரஜன் இருக்கிற இந்த காம்பவுண்ட்ஸும் அரைல் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இந்த 2மே வந்து ரியாக்ஷன் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் நாம் ஆல்கீன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது ஆல்கீன்ஸ்லேருந்து எப்படி ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹாலோஜன் ஆசிட் ரியாக்ஷன்ஸ். நான் ஒரு ஹாலோஜன் எடுத்துக்கிறேன், ஒரு ஆல்கீன், ஒரு ஹாலோஜன் ஆசிட். ஸோ இப்போ இதில் ரியாக்ஷன் நடக்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். ஸோ இப்போ இதில் இந்த டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இதில் H+X-, ஹாலோஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஆசிட் இங்கே ரியாக்ட் பண்ணும்போது இந்த பாண்டு பிரிஞ்சு ப்ளஸ் மைனஸ் இப்படியும் வரலாம், இல்லை ப்ளஸ் மைனஸ் இப்படி வரலாம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் வருது. ஸோ இதுலேயும் மின்னத்த கண்டிஷன்ஸ் மாதிரியே எது மோர் ஸ்டேபிள் அதை வச்சு மேஜர் ப்ராடக்ட்டும் மைனர் ப்ராடக்ட்டும் வரும். ஸோ இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீன்ஸ். அதாவது ஆல்கீன்ஸ் வந்து கார்பன் எல்லாமே ஈவன் நம்பராக இல்லைன்னா மார்கோனிகாஃப் ரூல். மார்கோனிகாஃப் ரூல் படி தான் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அந்த கார்பனுக்கு தான் சார்ஜ் வந்து ஹாலோஜன் அந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரியாக்ஷனை பார்த்தா இதில் கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? வெறும் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. இதுக்கு 2 இருக்குது. அப்போனா இந்த ஹாலோஜன் ஆட்டம் இந்த கார்பன் கூட தான் போய் அட்டாச் ஆகும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு மேஜராக இருக்குது. ஸோ எப்பயுமே ரியாக்ஷன் வந்து 100% கம்ப்ளீட்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயந்தான் எப்பயுமே நடக்கும்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட மைனர் ப்ராடக்டாக ப்ளஸ் சார்ஜ் இந்த சைடு வந்து இது நம்மளுக்கு மைனர் ப்ராடக்டாக வருது. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா மார்கோனிகாஃப் ரூல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு ஆல்கீன் இருக்குது அப்படின்னா இப்போ இது பிரேக் ஆச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் எப்படி வந்தாலுமே அது எந்த ஒரு சேஞ்சையும் தராது. ஏன்னா 2 ஈவன் நம்பர், 2 கார்பன் இருக்குது. ஸோ 2, 4, 6 இந்த மாதிரி கார்பன் இருந்துச்சுன்னா இந்த ரூல் பற்றி யோசிக்க தேவையில்லை, ஏன்னா தானாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும் போடும்போது. பட் இதே ஆட் நம்பர்ஸில் இப்படி 3 கார்பன்ஸ் இல்லை 5 கார்பன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா இப்போ இதை பிரேக் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரலாம், இல்லை இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரலாம். ஸோ அப்போ நம்ம ஒருக்கா யோசித்து பார்க்கணும் இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் எப்பயுமே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸம்ஷன் மாதிரியே இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதாவது பெராக்சைடு எஃபெக்ட். உங்களுக்கு பெராக்சைனா எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெராக்சைனா H2O2 இது ஒன் ஆஃப் த பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பெராக்சைட்ஸ்லாம் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மறுபடியும் ஒரு ஆல்கீன் தரேன். ஸோ இப்போ இப்படி ஒரு ஆல்கீன் இருக்குது. இந்த ஆல்கீனை நம்ம வெறுமனே ஹைட்ரஜன் புரோமைட் HBr ஒரு ஆசிட் இதோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்?
மார்கோனிக் ரூல் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அப்போ ப்ளஸ் இங்கே வரும், மைனஸ் இங்கே வரும். ஸோ இதோட ஆன்சர் இப்படி இருக்கும். ஏன்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். இதே பெராக்சைடு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இது ரிவர்ஸில் நடக்கும். அதாவது நம்ம முன்ன சொன்னது மாதிரி இப்போ இது ரொம்ப மேஜராக இருக்கும். இது மைனராக இருக்கும். பட் இதே சேம் ஹெச்பிஆர் பட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லை வேற ஏதாவது பெராக்சைடு இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட் தான் மேஜராக ஃபார்ம் ஆகும், இந்த ப்ராடக்ட் இங்கே மைனராக ஃபார்ம் ஆகும். ஏன்னா அது பெராக்சைடில் ஆக்சிஜனுக்கு வந்து -1 சார்ஜ் இருக்கனால இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த சேஞ்சினால தான் இதை வந்து ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி சொன்னது மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ இப்படி மார்கோனிக் ஆஃப் ரூலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு எப்படிலாம் ஹேலோஜன்ஸை யூஸ் பண்ணி ஹேலோ ஆல்கேன்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடிஷன் ஆஃப் ஹேலோஜன்ஸ். ஸோ இது ஒரு ஆல்கீன். இந்த ஆல்கீனில் நான் புரோமின் ஆட் பண்ணுறேன், CCl4. CCl4 வந்து ஒரு இனர்ட் சால்வெண்ட். இந்த சால்வெண்ட் இருக்கும் போது நாம் புரோமினை ஆட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வரும்னா விசினல் டைப்ரோமைட். ஸோ இது காமன் நேம். இதே நீங்கள் நாமன்கிளேச்சர் படி யோசிச்சு பாருங்கள், 1 2. ஸோ 1 ப்ரோமோ 2 ப்ரோமோ ஈத்தேன் அப்படின்னு, இல்லை 1,2 டைப்ரோமோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம். 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். ஸோ இப்போ இதோட விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி CCl4 யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது இது வந்து கலர்லெஸ் காம்பவுண்டாக மாறும். கலர்லெஸ்ஸாக மாறுதுன்னா என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட் இது ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ ப்ரௌனில் இருந்து கலர்லெஸ்ஸாக மாறும்போது இதில் டபுள் பாண்ட் ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் காம்பவுண்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புரோமின் யூஸ் பண்ணி CCl4 யூஸ் பண்ணால் அது ப்ரௌனில் இருந்து கலர்லெஸ்ஸாக மாறும். கலர்லெஸ்ஸாக மாறும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்னா இது டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒன் ஆஃப் த ரியாக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று ரியாக்ஷன் பார்த்தா அலைலிக் ஹலோஜனேஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்கீன்.
ஸோ இந்த ஆல்கீனில் குளோரின் 773 கெல்வினில் பண்ணும்போது அலைலிக் அடிஷன் நடக்குது. ஸோ அலைலிக் அடிஷன்னா இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் கூட ஹாலோஜன் அட்டாச் ஆகிருக்கனால இதை நம்ம அலைலிக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அலைலிக் கார்பன். இந்த கார்பன் இருக்கனால இது அலைலிக் பொசிஷன். ஸோ இதில் ஹாலோஜன் அட்டாச் ஆகும்போது அதை அலைனிக் ஹாலோஜனேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்போ நடக்கும்னா குளோரினோ புரோமினோ 773 கெல்வினுங்கிறது ஒரு ஹை டெம்பரேச்சர். ஸோ இந்த ஹை டெம்பரேச்சரில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரியாக்ஷன்ஸ். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் எப்படி வச்சுக்கணுன்னா என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்னு எழுதி பார்த்துட்டு இந்த ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸில் இந்த கொடுத்துருக்க டெம்பரேச்சர் சில பல கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த அலைலிக் ஹைட்ரஜனேஷனில் லைக் ஹாலோஜனேஷனில் வேறு ஒரு விஷயம் இருக்குது, அலைலிக் புரோமினேஷன். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். இதில் ரீஏஜென்ட் NBS, அதாவது என் புரோமோ சக்சினிமைடு இதை யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி ரியாக்ஷன் நடக்கும்போது இதை அலைலிக் புரோமினேஷன் சொல்லுவோம். ஸோ இது பர்டிகுலராக இந்த ஒரு காம்பவுண்ட் மட்டும்தான் பண்ணுறனால இதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குது, அலைலிக் புரோமினேஷன். ஏன்னா ஒன்லி புரோமின் வச்சு மட்டும்தான் இது அலைலிக் கார்பன் கூட ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இது அலைலிக் புரோமைடு. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸோ இதையும் நீங்கள் NBS இருந்து ஒரு ஆல்கின் கூட ரியாக்ட் ஆகும்போது இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது, எப்படி அலைலிக் புரோமினேஷன் இருக்கோ அதே மாதிரி அலைலிக் குளோரினேஷனும் இருக்குது. இது எப்படின்னா சேம் இதே காம்பவுண்ட் பட் SO2Cl2 சல்ஃபியூரைல் குளோரைட். ஸோ சல்ஃபியூரைட் குளோரைட் யூஸ் பண்ணும்போது 475 கெல்வினில் லைட் யூஸ் பண்ணும்போது இந்த இதுலேயும் அலைலிக் குளோரினேஷன் நடக்கும். ஸோ சேம் காம்பவுண்ட் தான். நம்ம இதுக்கே ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இந்த கண்டிஷன்ஸில் நடக்கும்போது பாருங்கள், இது அலைலிக் குளோரைடு. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு இது ஒரு பர்டிகுலரான ரியாக்ஷன்ஸாக நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆல்கஹால்ஸில் இருந்து எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃப்ளோ சார்ட் மாதிரி வரையும் போது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ ROH ஆல்கஹால், இது ஒரு ஆல்கஹால்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு HCl + அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹாலோ ஆல்கைல் கிடைக்கும். ஸோ இது பேர் க்ரூவ்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ரூவ் ப்ராசஸ்னு சொன்னால் இதில் ரியேஜென்ட் என்ன, HCl அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. இது கேட்டலிஸ்ட். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் இருக்கும் போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ க்ரூவ்ஸ் ப்ராசஸில் 1 டிகிரி இல்லை 2 டிகிரி ஆல்கஹால்ஸ் இருக்கும் போது HCl கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஹாலோ ஆல்கைன்ஸ் நடக்கும். இதே சப்போஸ் 3 டிகிரி ஆல்கஹால் இருந்தால் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த கேட்டலிஸ்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. இந்த கேட்டலிஸ்டோட பேர் லூகாஸ் ரியேஜென்ட். லூகாஸ் ரியேஜென்ட். ஸோ HClலும் அன்ஹைட்ரஸும் ஜிங்க் குளோரைடும் சேர்ந்தால் லூகாஸ் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை நம்ம க்ரூவ்ஸ் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு JEE எக்ஸாமில் வாட் இஸ் லூகாஸ் ரியேஜென்ட் அப்படின்னு கேட்கலாம், இல்லை வாட் இஸ் க்ரூவ்ஸ் ப்ராசஸ்னு சொல்லி உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஆன்சர்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
Next reaction NaBr plus H2SO4 sodium bromide ஒரு salt அதில் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து TX3 டீனா பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸில் இப்படி ஒரு ட்ரை பாஸ்பரஸ் குளோரைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு இல்லை பாஸ்பரஸ் ட்ரை புரோமைடு இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. இது பர்டிகுலராக பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு மட்டும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆல்கேன் குளோரின் இருக்கிற மாதிரி வரும். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 80% ஈல்டு, அதாவது 80% நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லோவர் ஆல்கைல் ஹாலைட், அதாவது கம்மி கார்பன்ஸ் இருக்கிற மாதிரி, ரொம்ப பெரிய செயினா இல்லாமல் கம்மி கார்பன் இருக்கிற மாதிரியான காம்பவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸாக இதில் கிடைக்கும். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். இது நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. இதில் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட் தான், பட் இந்த ஒரு ரியாக்ஷனும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இப்போ இதில் பிரிடின் அப்புறம் SOCl2 இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு RCl, சல்ஃபர் டை ஆக்சைடு அப்புறம் ஹைட்ரஜன் குளோரைடு வருது. இந்த ரியாக்ஷன் பேர் வந்து டார்சன்ஸ் ரியாக்ஷன், டார்சன்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியாக்ஷன் ஏன் நான் முக்கியம்னு சொன்னேன்னா ஆல்கைல் ஹாலைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டு மெத்தடாக இந்த ரியாக்ஷனை சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இங்கே பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் குளோரைடும் உங்களுக்கு கேஷியஸ் ஃபார்மில், நான் ஏரோ போட்டுக்கிறதுக்கானோ இது கேஷியஸ் ஃபார்ம். அதாவது ரியாக்ஷன் நடந்த உடனே சல்ஃபர் டை ஆக்சைடும் ஹைட்ரஜன் குளோரைடும் கேஸாக வெளியே போயிடுறதுனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த இம்ப்யூரிட்டிஸும் இல்லாமல் ஒன்லி ஆல்கைல் ஹாலைட்ஸ் மட்டும் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். ஸோ இதே வந்து ரெட் பாஸ்பரஸ் அப்புறம் குளோரின் இல்லை புரோமின் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸோட புரோமின் அயோடின், ஸோ இது இருக்கும் போது அப்பையும் உங்களுக்கு ஆல்கைல் ஹாலைட்ஸ் வரும். ஸோ இதில் மெயினாக புரோமினும் அயோடினும் இருக்கும் போது இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு பிரிடினோட ஸ்ட்ரக்சரை மட்டும் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதுதான் பிரிடினோட ஃபார்முலா. இதை வந்து ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா சில சமயம் சில எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து இல்லை சூஸ் த ஃபாலோயிங் கொடுத்து இந்த மாதிரி ரியேஜென்ட் என்ன, இப்போ பாருங்கள் டார்சன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா அதில் பிரிடின் SOCl2 வந்து ரியேஜென்ட்டாக இருக்குது. ஸோ க்ரூஸ் ப்ராசஸ் அதில் லூகாஸ் ரியேஜென்ட் இருக்குது. லூகாஸ் ரியேஜென்ட்னா என்ன, ஸோ அது HCl அண்ட் ஹைட்ரஜன் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கனால இது ஒவ்வொன்றுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ரியாக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹாலோஜன் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எப்படி ரியாக்டிவிட்டி இருக்கும், எது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து HI, அப்புறம் நெக்ஸ்ட் HBr, நெக்ஸ்ட்டு HCl. HI வந்து அதோட பாண்ட் ரொம்ப வீக்காக இருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகிரும். ஏன்னா அயோடின் ஒரு பெரிய எலிமெண்ட், ஸோ அது பெருசாக இருக்கனால அதோட பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட ரொம்ப வீக்காக இருக்கும். அதனால் இதோட ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்க்கலாம். எந்த ஆல்கஹால் ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 3 டிகிரி, நெக்ஸ்ட்டு 2 டிகிரி, நெக்ஸ்ட்டு 1 டிகிரி. இது ஏன் அப்படின்னு பார்த்தா
சப்போஸ் ப்ளஸ் சார்ஜ் வருது இல்லை ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி எந்த கண்டிஷனாக இருந்தாலுமே நீங்கள் ஜிஓசியில் படிச்சிருப்பீங்க, 3 டிகிரி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 2 டிகிரி கிரேட்டர் தென் 1 டிகிரி. ஏன்னா 3 டிகிரி ரேடிக்கல் இல்லை 3 டிகிரி கேட்டையான் கார்போகேட்டையான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் போது அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு காரணம் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். இந்த கார்பன் குரூப்பில் இருந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வரனால அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் இந்த ரியாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஒரு 3 டிகிரி ஆல்கஹால் இருக்குன்னா அது சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஒரு ஆலோ ஆல்கேன்ஸை கொடுக்கும். நான் அதனால தான் முன்னேற்ற ரியாக்ஷன்ஸில் இங்கே நோட் பண்ணி பாருங்களேன், லூகாஸ் ரியேஜென்ட்டில் 1 டிகிரிக்கும் 2 டிகிரிக்கும் தான் கேட்டலிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். சப்போஸ் 3 டிகிரி இருந்தால் கேட்டலிஸ்ட் தேவையில்லை. ஏன்னா 3 டிகிரி மோர் ஃபாஸ்ட்டாக பண்ணிடும், அது மோர் ரியாக்டிவிட்டியும் கூட. ஸோ அதனால் இது ரொம்ப ஸ்பீடாக நடந்துடும். ஸோ இப்போ நான் இந்த குரூப் ரியாக்ஷனில் உங்களுக்கு அந்த லூகாஸ் ரியேஜென்ட் தேவையில்லைன்னு சொல்லி நான் எழுதி காட்டுறேன். ஸோ இது ஒரு 3 டிகிரி ஆல்கோஹால் HCl கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் போது ரூம் டெம்பரேச்சர்லேயே உங்களுக்கு கேட்டலிஸ்ட்டே தேவையில்லை, நம்ம சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லேயே ஈஸியாக வந்து ஹாலோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதனால தான் இது வந்து அதுக்கு லூகாஸ் ரியேஜென்ட் தேவையில்லை. ஸோ இதோட ஈல்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அலுமினா யூஸ் பண்ணால் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வேறு சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது ஆல்கஹாலில் இருந்து நம்ம ஆல்கலி ஹைட்ரைட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ரியாக்ஷன். இந்த ரெண்டுமே ஒரு வேறு ரியாக்ஷன்ஸ். ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தது இல்லாமல் இந்த மாதிரியும் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆகணும். ஸோ இதை ரிப்பீட்டடாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லைனா உங்களுக்கு அப்பப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட்டு நாம் ஸ்பெஷல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம், எப்படி ஹாலோ ஆல்கேன்ஸ் கொண்டு வருதுன்னு. ஸோ அதில் நான் ஃபிங்கல்ஸ்டீன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் நான் உங்களுக்கு டாபிக்ஸில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ ஆல்கேன் இருக்குது. ஸோ அதில் சோடியம் அயோடைடு அசிட்டோன் என்வைரன்மெண்ட்டில் போடும்போது ஒரு அயோடோ ஆல்கேன் வருது. ஸோ இது பர்டிகுலராக என்னென்னா அயோடினை நம்ம உருவாக்குறதுக்கு, அயோடோ ஆல்கேன்ஸை உருவாக்குறதுக்கான ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன் தான் இந்த ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். ஸோ இது லீ சார்ட்லே பிரின்சிபல் அது மூலிமா நடக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகுது சோடியம் அயோடைட் சால்ட்லேருந்து. இப்போ ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இங்கே சோடியம் குளோரைடோ இல்லை சோடியம் புரோமைடோ சால்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த சால்ட் ப்ரிசிபிடேட் ஆகும்போது ஸோ ரியாக்ஷன்ஸ் எப்பயுமே ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் அயோடின் உருவாக்குறதுக்காக ஒரு முக்கியமான ரியாக்ஷனாக இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஆனால் நம்ம பார்த்தோம்னா அயோடினேஷன் ரிவர்சிபிள். ஏன்னா நம்ம முன்னையே சொன்ன மாதிரி அயோடினோட பாண்ட் ரொம்ப பெருசாக இருக்கனால பாண்ட் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. ஸோ சிம்பிளாக வெறுமனே அயோடின் யூஸ் பண்ணி நம்ம ஹாலோ ஆல்கேன்ஸ் உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணணும்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நாம் ரிவர்சிபிள் ஆகிறத தடுத்தால் தான் நாம் அந்த மாதிரி அயோடேஷன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இது ரிவர்சிபிள். ஸோ இதில் ஹச் இருக்குது. இந்த ஹச்சையை நாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ட் பண்ண வைக்கும் போது அயோடின் வெளியே வந்துடும். ஸோ இப்படி ஆகும்போது இந்த ரியாக்ஷன் ரிவர்சிபிள் ஆகாமல் நம்மளுக்கு அயோடோ ஆல்கேன் கிடைக்கும். அதில் ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் தான் ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா அயோடினை உருவாக்குறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இதே மாதிரி ஃப்ளோரினுக்காக ஒரு ஸ்பெஷல் ரியாக்ஷன் இருக்குது. ஏன்னா ஃப்ளோரின் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மோர் ரியாக்டிவிட்டியான ஒரு எலிமெண்ட். ஸோ அதில் எப்பயுமே ரியாக்ஷன் நடக்கிறதுங்கிறது சில சமயம் கஷ்டமாக இருக்கும், சில சமயம் அந்த என்வைரன்மெண்ட் ரொம்ப சேஃபான என்வைரன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்கைல் ஃப்ளோரைட்ஸ் அதை உருவாக்குறதுக்காக ரியாக்ஷன் தான் இந்த ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். எதில் இருந்து அப்படின்னு பார்த்தா ஆல்கைல் குளோரைட் இல்லை ஆல்கைல் புரோமைட், இதில் இருந்து நீங்கள் ஆர்எஃப் இது உருவாக்கணும்னா அப்போ ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா அது ரியேஜென்ட் தான். ஸோ ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லி நம்மளுக்கு சில மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெட்டல்ஸோட ஃப்ளோரின் சால்ட் யூஸ் பண்ணி தான் ஃபர்ன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இதை வச்சு தான் நாம் இந்த ரியாக்ஷனையுமே பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரியாக்ஷன்லேயுமே ஒரு ஹெவி மெட்டல் ஃப்ளோரைடை யூஸ் பண்ணி ஆல்கைல் புரோமைடையும் ஆல்கைல் குளோரைடையும் நம்ம ஆல்கைல் ஃப்ளோரைடாக மாற்றிட்டோம். ஸோ இது ஃப்ளோரின் உருவாக்கத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ரியாக்ஷன். இதே மாதிரி SbF3 இல்லை COF3 அதை யூஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணும்போது 2 இல்லைன்னா 3 ஃப்ளோரின் இருக்கிற மாதிரி நம்ம காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கு ஒரு ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் தான் இது.
ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த முன்னாடி ரியாக்ஷன் பாருங்கள், ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். இதில் என்ன எலிமெண்ட் இருக்குது? அயோடின். அயோடினை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ரியாக்ஷன் பண்ணுறோம். ஸோ இது என்ன? ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். இதில் ஃப்ளோரின் பண்ணுறோம். ஸோ ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷனில் எஃப் இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப். ஆனால் இதில் நம்ம ஃப்ளோரின் யூஸ் பண்ணல. ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் வந்து ஃப்ளோரின் சம்மந்தப்பட்டது கிடையாது, அயோடின் சம்மந்தப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ளோரினுக்கானதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனை வந்து தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன இன்னொரு ரியாக்ஷன் பற்றி சொல்கிறேன். அதுதான் ஹென்ஸ்-டெக்கர் ரியாக்ஷன். ஸோ இதில் சில்வர் சால்ட்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இது நீங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அதெல்லாம் படிக்கும் போது படிப்பீங்க, இது ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ்னு. ஸோ அப்போல சில்வர் இருக்கும் போது அது புரோமின் கூட ரியாக்ட் ஆகி CCl4 இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹாலோ ஆல்கேன் கிடைக்கும். ஸோ இதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதோட ரியாக்டன்ட் பாருங்களேன், இதில் உங்களுக்கு 2 கார்பன் இருக்குது, பட் ப்ராடக்ட் வரும்போது ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ ரியாக்டன்ட்லேருந்து ஒரு கார்பன் மைனஸ் ஆகி வர்றது தான் இந்த ரியாக்ஷன். அது இல்லாமல் இதில் புரோமின் யூஸ் பண்ணும்போது அதோட ஈல்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதே வந்து நம்ம குளோரோ ஆல்கேன் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. உங்களுக்கு கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு கார்பன் கம்மியாக வர மாதிரி என்ன ரியாக்ஷன் இருக்குது? ஸோ அது அன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன். இல்லைனா மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அன்ஸ்டேக்கர் ரியாக்ஷனில் சில்வர் சால்ட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு புரோமோ ஆல்கேன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்குது. இதில் நம்ம அயோடின் பண்ணால் என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் அயோடோ ஆல்கேன் வராது, அதுக்கு பதிலாக எஸ்டர் தான் வரும். ஸோ புரோமின் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரோமோ ஆல்கேன் வரும், குளோரினுக்கு ப்ராடக்ட் வரும், பட் அதோட ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அயோடின் யூஸ் பண்ணால் அதுக்கு பதிலாக எஸ்டர் தான் வரும். ஸோ இதுலேயும் ரியாக்டிவிட்டி ஆர்டர்னு இருக்குது. ஸோ ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து 1 டிகிரி இஸ் கிரேட்டர் தென் 2 டிகிரி இஸ் கிரேட்டர் தென் 3 டிகிரி. ஏன்னா இதில் இந்த சில்வர் சால்ட்ஸ் வந்து 1 டிகிரி 2 டிகிரி அப்படி இருக்கும் போது அதோட ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரெசனன்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அந்த கான்செப்ட்ஸில் ஜிஓசியில் படிக்கும் போது வரும். ஸோ ஜிஓசி உங்களுக்கு மற்ற நிறைய சாப்டர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை கவனமாக படிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ஆல்கோஹால்லேருந்து இல்லை ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து ஹாலோ ஆல்கேன்ஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர் நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க, டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து physical properties and chemical reactions of haloalkanes. So bye bye students.